வணங்குகிறேன் உம்மை போற்றி
கிருபையும் மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களோடு கூட நீங்க பேசுங்க. ஆசையாய் வந்திருக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீரார். ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் வைத்திருக்கிறீர்கள். அவர்களோடு பேசும், உணர்வடைய செய்யும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வேலையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? கை தூக்கினவர்களுக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வரல, எங்கேருந்து வரலையே? உங்களுக்கு எல்லாம் டவுட்டா இருக்கா? நல்லவர் தானே அவரு? அவரோட நல்லவர் யாராவது இருக்காங்களா? அவரை போல நல்லவர் யாருமே கிடையாது. நம்மளெல்லாம் எங்க வச்சிருக்காருங்க? பரிசுத்த சபையில வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் சுத்திகரித்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். எத்தனை நன்மைகள்! பாட்டு பாடணுமே, எத்தனை நன்மை! அத்தனை நன்மையும் யாருக்குன்னா தகுதி இல்லாத நமக்கு. அல்லேலூயா சொல்லாமா? தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தின கர்த்தர் இல்ல? கரெக்டா இல்லையா? உற்சாகம் வரணும். ஆமேன்னு சொல்ல வேண்டாம், நான் சொல்லிதான் சொல்லணும். அவன் ஆமேன்னு சொல்றீங்க என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அதை ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். எஸ், ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்றீங்க. என்கிட்ட கிடையாது. யார்கிட்ட? நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரியலி நம் சபை பெருகி கொண்டு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பெருகுகிற சபை இல்ல? கர்த்தருக்கு பெருக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நீங்க பருகி பெருகுங்கள்னு சொன்னார்ல. எண்ணி முடியாத மணலத்தனையா இருக்கும். யார்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம்கிட்ட சொன்னாரா இல்லையா? தினந்தோறும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. தெரியும் உங்களுக்கு? அதனாலதான் உன்னால எண்ண முடியாதுட்டு. ஏன்னா ஏதாவது ஒண்ணு கன்ஃபார்மா இருந்தாலும் எண்ணறதுக்கு போயிட்டு இத்தனை பேர்னு, நீ எண்ணறதுக்குள்ள ஒரு 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்போம். அதான் கர்த்தருடைய வல்லமை. சுவிசேஷத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்க சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இருந்தா உங்களுக்கு அந்த சந்தோஷம் புரியும். ரியலி அதுல நமக்குள்ள ஒரு அந்த லெத்தார்ஜிக் ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது அலட்சிய மனப்போக்கு இருக்கு. சுவிசேஷம் சொல்லணும்ன்ற ஒரு அந்த பாரம் நமக்கு வேணும். கர்த்தர் ஏன்னா இவரை நம்ம கொண்டு போகட்ட வேற யாரை கொண்டு போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு மனுஷனை ரட்சிப்புகளை நடத்திட்டீங்கன்னா அதை விட பெரிய ஆதாயம் எதுவுமே இல்லைன்னு வேதத்தில் போட்டிருக்கு. தெரியுமா? அது உங்களுக்கு ஆத்தும ஆதாயமே இருக்கிறதுல என்னது பெரிய ஆதாயம். அவனை நீங்க கொண்டு போய் ஹெவன்ல விட்டுறீங்க, அவ்வளவுதான். அவனுடைய ஆத்மாவை அழிவுக்கு நேராக போகாம அவன் என்ன பண்ணிட்டீங்க? நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்திட்டீங்க. ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு ஓமையில கர்த்தர் என்னோட கூட பேசின வார்த்தையை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இயேசு நிறைய ஓமைகள் மூலமா பேசுவார், தெரியல? ஏன் சொல்லுங்க ஓமைகள் மூலமா பேசுறார், பேரபிள்ஸ் மூலமா பேசுறார்? ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாரி, கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சில பேருக்கு புரியணும், சில பேருக்கு புரியக்கூடாது. இது அப்படி எடுத்துக்கிறது. இப்ப நான் ஓமையில பேசினா என்ன ஆகும்னா, கான்சென்ட்ரேட் பண்றவங்க தான் அதை பார்ப்பீங்க. கரெக்டா இல்லையா? வேற எங்கேயோ எண்ணமா இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? அதுல இருந்து விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், என்ன பண்ணுவோம்? காது கொடுத்து கேட்பான். அதனாலதான் ஆண்டவர் ஓமைகளா பேசுறார். அவங்க சொல்றாங்க தெரியுமா கடைசியா, இப்ப நீங்க ஊமை இல்லாம டைரக்டா பேசுறீங்க அப்படின்றாங்க பாருங்க. இப்ப நீங்க ஊமையிலே பேசல, டைரக்டா பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இயேசு வேணுட்டு தான் அவர் ஊமைகளால் அவர் வாயை திறப்புன்னு சொல்லியிருக்கு. ஊமை எதுக்குன்னா
நான் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த வார்த்தை எனக்கு வரும். அதுலேருந்து நான் விடை எடுப்பேன். ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு இதுலேருந்து டிக் பண்ணி அதை நான் அதை பிரித்து அது உள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை எடுக்கணும்னு ஆசை இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன்? கண்டும் காணாமலும் ஜாலியாக இருந்துருவேன். ஒரு ஊமை என்னன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த 5-6 வசனத்தை எனக்கு நல்லா வாசிக்கணும் சிஸ்டர். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 21 வாசிங்க. சாரி, 12வது அதிகாரத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்ற ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த 21வது வசனம் தான் என்னோட பேசின வசனம். இது எல்லாம் பேசலையான்னு என்ன கேட்டுறாதீங்க. 21வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். தேவனிடத்தில், இல்லைன்னா இந்த வார்த்தை கஷ்டமா இருக்குன்னா, தேவனிடத்தில் பணக்காரனாயிராமல் தனக்காக பொக்கிஷம் செய்கிற பாட்டுக்கு நான் வரல, அது அடுத்தது வருவோம். இந்த வசனம் எவ்வளவு அழகா போட்டு பாருங்க. அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கணுமா? ஐஸ்வர்யவானா இருக்கணும். அவர் எந்த ஐஸ்வர்யத்தை சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி பணம், காசு, சொத்து, பணம், துட்டு, மணி அதை பத்தி பேசுறாரா? இல்ல, உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு இல்ல? ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு ஆண்டவர்ல. இது கரெக்டா அந்த பேரபிள்லாம் சொல்லி வரும்போது பொருளாசை குறித்து தான் பேசுறாரு. அந்த பேரபிளை டீகோட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஒரு விஷயம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா, சாரி கரெக்ட், ஐஸ்வர்யா இராமல் தனக்காகவே பொக்கிஷம். இந்த விஷயத்த தியானிக்கும் போது நிஜமா சொல்றேன், தோண்ட வந்துகிட்டே இருங்க. ரியலி சொல்றேன், எப்படி இந்த ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயத்த ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சேம் பேரபிள் நீங்க இன்னொரு தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேற விதமா கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை அதுல பேசுவார். இது வந்து ஒரு பொக்கிஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுல அவ்வளோ விஷயம். யாராவது விட்டுட்டீங்கன்னா, இந்த பொக்கிஷத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்க நிறைய மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் லைஃப்ல. நிஜமா சொல்றேன். எத்தனை பேர் பைபிள் வாசிப்பீங்க? எத்தனை பேர் டெய்லி வாசிப்பீங்க? எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஒரு 50% தான் கை தூக்குறான். டெய்லி யார் ஜெபம் பண்ணுவான்னு கேட்டால் ஒரு 50% ரட்சிக்கப்பட்டுரும். அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குல்ல மனசுக்கு? ஒரு 50% தான் ஆண்டவரோட போவாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? மனசு கஷ்டமா இருக்குல்ல? ஆனா அதாவது இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு ஒரு வசனம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்பு நிறைவேற 100 வசனம் சொல்லுது. இந்த ரட்சிப்பு, அதாவது இந்த பயத்தோடும் நடுக்கத்தோடுன்ற வசனத்தோடு முடியும், அது ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? அப்போ எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாதாரண ரட்சிப்புலாம் கிடையாது. நமக்கு இலவசம். ஆனா இயேசுக்கோ ஆண்டவருக்கு என்ன கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் தானமா, நீங்க அதை வச்சு உங்க கடன்லாம் அடிக்கிறீங்க, செலவெல்லாம் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த 1 கோடி இலவசமா தான் வந்தது. ஆனா எனக்கு சொல்லுங்க, எனக்கு நஷ்டம். நான் உழைச்ச காசு,
ஏன்னா செலவு பண்றேன், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ விலையேற பெற்ற ரத்தத்தினால பாட்டுலாம் நல்லா பாடணும். நம்ம விலையேற பெற்ற ரத்தத்தினால என்னை மீட்டீரே அப்படின்னு பாடுறோம். ஆனா என்ன பண்ண மாட்டோம்? கர்த்தர்ட்ட போய் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வந்து ஒரு வாழ்க்கைக்கு சமங்க, ஹோல் லைஃப்க்கு சமம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரே ஒரு டே இருக்குல்ல, அது ஹோல் லைஃபுக்கு ஒரு சாம்பிள். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு, அதே மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஒரே ஒரு நாள் வந்து என்னுடைய முழு வாழ்க்கை போட்டிருக்கல வேதத்துல. அவர் பார்வைக்கு ஒரு நாள் எப்படியா 1000 வருஷம் போல இருக்குல்ல. அப்போ ஒரு நாள் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சாம்பிள் மாதிரி. நான் வந்து பரிசுத்தமாய் மாறி இயேசு போல வாழ்க்கை முடிவதுக்குள்ள மாறிடுவேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு நாள் வாழ்ந்துடுறான்றேன்னு சொல்லுங்க. எப்படி? ஒன்லி ஒன் டே. நான் அதுக்குள்ள போனேன்னா எனக்கு டைம் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை இருக்குல்ல, இந்த ஐஸ்வர்யவான் ஆகிறாமல்ல, அதுல ஒரு 6 விஷயம் கர்த்தர் என்னோட கூட பேசினார். அவர் பார்வையில இது ஐஸ்வர்யமா இருக்கு, நம்ம பார்வையில நிறைய விஷயம் ஐஸ்வர்யமா இருக்கு. கரெக்டா இல்லையா? நம்ம பார்வையில பெரிய பிளாட் வாங்கினா ஐஸ்வர்யமா இருக்குது, சின்ன காரை விட்டுட்டு 7 சீட்டர் போனா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது இல்ல? இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எல்லா வசதிகள் இருக்கணும்னு நமக்கு தோணுது. அதெல்லாம் நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது? ஐஸ்வர்யமா தோணுது, பெரிய விஷயமா தோணுது. கர்த்தரை ஆசீர்வதித்தார் பிரதர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. நான் கர்த்தருடைய பார்வையில ஐஸ்வர்யம் அப்படின்னா முதல் விஷயம் ரட்சிப்பு. இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41, 42 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தா எப்போதுமே ஆண்டவர் 2 தடவை சொன்னார்னு வச்சுங்களேன். நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், மார்த்தாளே மார்த்தாளே. அப்போ ஒவ்வொரு பேரையும் நீங்க அங்க போட்டுங்க. 2 தடவை கூப்பிடுறான்னு அர்த்தம். 2 தடவை கூப்பிட்டான்னு அர்த்தம் சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லியிருப்பார், பார்த்திருப்பீங்க நீங்களே. அப்போ அவர் சொல்றாரு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், தன்னை விட்டு. எது ரொம்ப காஸ்ட்லி உங்க வாழ்க்கையில? உங்க பார்வையில் எது காஸ்ட்லின்னு நினைப்பீங்க? இப்போ கோல்டுன்னு ஒரு மெட்டல் இருக்கு, இரும்புன்னு ஒரு மெட்டல் இருக்கு. எது மிக விலை உயர்ந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் டக்குன்னு சொல்லணும்? விலை அதிகமா? அதான் ஏன்னு கேக்குறேன். ஒரு விஷயம் சொல்றேன், இரும்பு நீங்க இப்படி வச்சிருங்க, ஒரு 10 வருஷம் வச்சு கழிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அது ஒண்ணுமே இருக்காது. கோல்டு வச்சு பாருங்க, அப்படியே இருக்கும், துருவே பிடிக்காது. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களை விட்டு எடுபடாத பொருளா இருக்கணும், என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். கரெக்டா இல்லையா? நம்ம காண்கிறவைகளோ என்னவா பைபிள் சொல்லுது? அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமா. எது லாங் லாஸ்டிங்கா இருக்குதோ அதுதான் காஸ்ட்லி. கரெக்டா இல்லையா? நம்ம ஜீவன் எப்படிப்பட்டது? வெளியேறப்பட்டது, நித்திய ஜீவனுடையது. அப்போ அதுக்காக தான் ஆண்டவர் நமக்காக என்ன பண்றாரு? தன் ஜீவனையே கொடுக்கிறார். அப்போ ஒரு பொருள் காஸ்ட்லியான பொருள், அந்த பொருளுக்கு விலை மதிப்பே கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த பொருள் எப்படி இருக்கணும்? நம்மளை விட்டு டிசப்பியர் ஆகக்கூடாது, வீணாவே போகக்கூடாது. அது எப்பொழுதும் இருக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த குவாலிட்டி ரொம்ப வருஷம் உழைச்சிது சொல்லுவோமா இல்லையா? அப்போ அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை விட்டு நீ எதையோ கலங்குற. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட தான் பேசுறாரு, நம்ம கிட்ட ரக்ஷா கிட்ட தான் பேசுறாரு. நீங்க எதையோ நினைச்சு கலங்குறீங்க, ஆனா ஒண்ணுதான் முக்கியம். என்னது அது? என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட். நீங்க என்னன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கிஃப்ட். ரட்சிப்பு ஆண்டவர் தான், காட் ஹிம்செல்ஃப். ஜீசஸ் தானே வேணும்னு வந்து உட்காந்துரா, வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளா எடுத்துங்க. அவன் எங்கெல்லாம் சுத்துறா, இவன் என்ன பண்ணா? எனக்கு ஜீசஸ் தான் வேணும், அவர் வார்த்தை தான் வேணும், உட்காந்துட்டாளா இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு?
கரெக்டானது பிடிச்சாவோ இவங்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாத பிடிச்சாச்சு, நீ கண்டதுக்கும் கலங்கின்னு இருக்கேன். நம்மள தானே பண்றோம். டெய்லி காத்தால எழுந்தோன்னா ஆண்டவர்கிட்ட போகாம வேலைக்கு போறோம். நம்ம எங்க போறோம்? வேலைக்கு போய் என்னத்த பண்ண போறோம் சொல்லுங்க? வேலைக்கு போய் என்ன பண்ண போறோம்? சாப்பிடுறது ரெண்டாவது பிரதர், முதல்ல கையில ஏதாவது வரணும்ல. ஏர்னிங் ஃபார் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையை நடத்த தேவையான சம்பாத்தியம் பண்ண போறீங்க, கரெக்டா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கண்டதை குறித்து கலங்குகிறாய். அநேக விஷயம் நமக்கு ஓடுது மண்டையில, கரெக்டா இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் ஓடுதா இல்லையா? எனக்கு ஓடுது. ஆனா எது ஓடினாலும் உடனே நான் அதை பைபாஸ் பண்றது, சப்ரஸ் பண்றது எதை வச்சு தெரியுமா? ஆண்டவரை வச்சு. நீரோ நிரந்தரமானவர் ஆண்டவர், நீரோ மாறாதவர் ஆண்டவர் சொல்றமா இல்லையா? கர்த்தர் யாரா? மாறாதவர், காஸ்ட்லி அவர் தான். ஏன்னா அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். அவருக்கு அழிவே கிடையாது, நமக்கும் கிடையாது. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது வேணுமா? இல்ல சாதாரண உங்களுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரோ இல்லைன்னா பெரிய யூஎஸ்க்கு பிரசிடென்ட் ஆகணுமா? எது வேணும் உங்களுக்கு? நம்ம ஆச்சாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் சொந்த ஜனமாகவும் நம்மை தெரிந்து கொண்டாராம். நீங்களாம் ராஜாக்கள்லாம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. கர்த்தருடைய பார்வையில் யார் நம்மலாம்? ராஜாக்கள். ராஜா விட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம்ல, ராணிகள்னு சொல்லிடுறேன், அதையும் சேர்த்துடுறேன். ராஜாக்கள் ராணிகள். அப்ப கர்த்தர் பார்வையில் அவ்வளவு விலையேற பெற்றோம் நம்மளை பார்த்துருக்க. நம்ம எப்படி பாக்குறோம்னா, ரொம்ப ஒண்ணுத்துக்கும் பெறாதவங்க நம்மள நாமே பார்த்துக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? அப்போ நம்ம ஒண்ணு மிஸ் பண்றோம். என்ன மிஸ் பண்றோம்? அவரோடு இருக்கிற உறவை மிஸ் பண்றோம், கரெக்டா இல்லையா? உறவை மிஸ் பண்றோம். தினந்தோறும் அவர்கிட்ட போகாம உங்க வேலைக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க நீங்க தெரியுமா? அவர்கிட்ட என் வேலையை நான் சம்பாதிச்சு நான் பார்த்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் அர்த்தம். இன்னைக்கு இந்த திட்டு வாங்கி தான் ஆகணும். நீங்க யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணலையோ, கர்த்தர் பாதத்துல போய் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலன்னா நீங்க எதுக்கு சபைக்கு வரீங்க? ஓப்பனா கேட்கறேன் அந்த கேள்வியை. அவர்கிட்ட போய் உட்கார முடியலன்னா எதுக்கு சபைக்கு வரீங்க? இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இல்ல நான் கேட்கல. அவர்கிட்ட போய் ஒரு நன்றி செலுத்தல. இந்த நாள்ல நான் உயிர் நம்ம சொல்றோம்ல, நிற்பதும். அப்போ ஒரு நாள் வாழ்வை கொடுத்துருக்காரு. காத்தால கண்ணை திறந்தா கண்ணு திறக்குது இல்ல? நீங்களா திறந்தீங்க? கண்ணை திறக்க வச்சார்ல, கரெக்டா இல்லையா? உயிரோட வச்சாரா இல்லையா? நீங்க இப்ப தலையை சரியா ஆட்ட மாட்டீங்க, ஐசியூ வார்டுல வச்ச தலையை ஆட்டுவீங்க. நிஜமா சொல்றேன். ஒரு 1000 பிரேயர் ரெக்வஸ்ட் போகும் பாஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும். பிரதர் அப்படியே ஒரு மாருக்கு என்ன பண்றது பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அங்க உயிர் பயம் வரும். ஆனா இப்ப நார்மலா இருக்கும்போது என்ன வராது? இன்னொரு கொரோனா வந்தா தெரியும் உங்களுக்கு. வரக்கூடாது இயேசு நாமத்துல சொல்றேன். பயம் எப்போ வரும்னா ஒரு நாள் அப்போ வேல்யூபிளா தெரியும் உங்களுக்கு. ஒரு நாள் இருக்கக்கூடாது அந்த. அப்போ கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு முக்கியம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாதத்துல மரியாதை போல 5 நிமிஷம் உட்காருங்களேன். 5 நிமிஷம் எதையாவது போய் சொல்லுங்க வாயை திறந்து. யார்கிட்டயோ என்னென்னவோ ஓவரா போன்ல பேசுறீங்க. நீங்க பேசுறீங்களா இல்லையா? எத்தனை பேச்சு பேசுறீங்க? சார்ஜே தீர்ந்து போகுது. பேட்டரி வந்து இன்னும் 6000 மில்லி அந்த 6000 7000 சொல்லுவாங்கல்ல, பெரிய பேட்டரியான மொபைல் வாங்கிட்டு போறீங்க. நீங்க எதுக்குன்னா பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நோண்டிக்கிட்டே இருக்கணும். கையே தேஞ்சிடும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு ரேகை இருக்காது. வேணா பாருங்க, நிறைய பேருக்கு இருக்காது, ரேகையே இருக்காது. என்ன ரீசன் சொல்லுங்க? தேய்ச்சி அவனும் போடுறான், ரீல்ஸுங்கிறான், அதுன்றான், இதுன்றான், ஃபேஸ்புக்ங்கிறான். இதுக்கெல்லாம் டைம் இருக்கு. அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்ல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனா என்ன ஆசை இருக்கு? அவர் வந்தா அவர் கூட போகணும். பேராசையா இல்ல அதெல்லாம்? அநியாயமா இல்ல இதெல்லாம்? அப்போ அவரோடு கூட உறவே இல்லாம எப்படி ரட்சிப்பை நம்ம என்ஜாய் பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட உறவே இல்லை. அதாவது இங்க இருக்கிறவங்க பிரசங்கம் பண்ணி அதுல உற்சாகப்பட்டு ஒரு 1/2 hour 1 hour எமோஷன்ல போறது மேட்டர் கிடையாது. ஒவ்வொரு நாளும்
அவரால் நடத்தப்படுற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு தேவன் நடத்தணும். மோசே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்ணுக்குட்டியை ஒன்று பண்ணி அதை தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சாங்க. எப்போ மோசே போயிட்டாரு 40 days மேல, இப்போ யாருமே இல்லை, இனிமே நம்மளை நடத்த போறது யார் இருக்கிறா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் பண்ணதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க கூட வரமாட்டேன்னு சொன்னார். தெரியுமா தெரியாதா? மோசே கிட்ட என்ன சொன்ன, நான் வரல, எனக்கு பதிலா ஒரு தூதன் அனுப்புறேன், ப்ராக்சி மாதிரி சப்ஸ்டியூட் அனுப்புறேன், அவனை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றார் மோசே கிட்ட. மோசே என்ன சொன்னாங்க, நீங்க வராட்டா நாங்க போக மாட்டோம். அதுதான் நிஜமான ஒரு உறவு. ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு என்ன நடத்தாட்டா எனக்கு இந்த டேவே வேணாம். நான் டெய்லி ஜெபம் பண்றேன், நான் பெருமைக்கு சொல்லல. ஆண்டவரே, நீங்க என்ன நீ நடத்தாட்டா எனக்கு இந்த டே வேண்டாம். நீங்க ஆசீர்வதித்து தராத ஒரு பொருள் எனக்கு வேண்டாம். நீங்க இல்லாத நேரமே எனக்கு வேணாம். நிஜமா சொல்றேன், இந்த நிலைக்கு எல்லாரும் வரணும். கர்த்தர் இல்லாத நாள் எனக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தர் இல்லாத நாள் ஒரு நரகத்துக்கு சமங்க. நிஜமா சொல்றேன், ரியலி. யார் அவ்வளவு தூரம் கர்த்தரை நீங்க நேசிக்கிறீங்களோ அவங்க தான் எங்க போக முடியும். அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்றவங்க தான் அங்க இருக்க முடியும். அதை ரீப்ளேஸ் பண்ற உலகம் இங்க இருக்குது. இந்த உலகத்துல அவர் இல்லாத உலகம் இருக்குது. கரெக்டா இல்லையா? தேவன் அற்றவர்கள்னு பேர் இந்த உலகத்துக்கு. என்னது? தேவனே இல்லாத உலகம். மற்ற தெய்வங்களெல்லாம் நான் தெய்வமா சொல்றது இல்லை. நம்மளுடைய ஆண்டவர் மட்டும்தான் தேவன். வேதம் தெளிவா சொல்லுது, நானே தேவன். ஏசாயால படிப்பீங்களே வசனம், நானே தேவன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே புல்லரிக்கும். அவர் ஒருத்தரும் தேவன், அவரே சொல்றாரு, என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு வேற சொல்றாரு. ஆமென் சொல்லலாமா? என்னை தவிர வேற யாரும் இல்லைன்ற நம்ம ஆண்டவர். நீங்க வேற யாராவது மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து தான் போவீங்க. ஓப்பனா சொல்றேன், ஏமாந்து போற நாள் வரும் நிறைய பேரோடது. அதுக்குதான் எவ்வளவு பேரை ரட்சிப்புகளை நடத்த முடியுமோ அவ்வளவு பேரை நடத்தும். தினந்தோறும் ருசி பார்க்க, தினந்தோறும் ஆண்டவர் ருசி பார்க்கிறேன். நிஜமா சொல்றேன், என்ஜாய் பண்ற இயேசுவோடு. உங்களுக்கு தெரியல அந்த வாழ்க்கை, இன்னும் உள்ள போகணும். நீங்க உள்ள போகணும். இன்னும் நீங்க உங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துச்சுன்னா கர்த்தரோட நீங்க இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரோட இருந்தா அதுக்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா? விசுவாசம் மேலோங்கி இருக்கும். எல்லாவற்றையும் செய்யற விசுவாசம் இருக்கு பாருங்க, அது மேலோங்கி இருக்கும் உங்களுக்குள்ள. அப்போ முதல் பாயிண்ட், ஆண்டவர் பார்வையில நம்ம என்ன ஐஸ்வர்யமா பாக்குறாருன்னா அவரோடு கூட இருக்கிற உறவுல நமக்கு ஐஸ்வர்யம் வேணும். பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது. எப்பயாவது சண்டேல மட்டும் சும்மா அல்லேலூயா சொல்றதுக்கு வரக்கூடாது. தினந்தோறும் அவர் கூட உறவுல இருக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கே எல்லாம் தெரியும், விசுவாசம் செத்து போச்சுன்னா அவரோட இருக்கிற உறவும் செத்து போச்சுன்னா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம். அது சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, க்ளோஸா இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களை நம்பவே மாட்டேன்னா அவங்க எங்களோட பிரியமா இருப்பாங்களான்னு? அவங்களை நம்பவே மாட்டேன், ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன். ஒண்ணுத்து கூட நம்ப மாட்டேன், எது சொன்னாலும் நம்ப மாட்டேன்னா அவங்க எங்களோட பிரியமா இருப்பாங்களா? அதேதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது முடியாத காரியம். அந்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தேவன் என்ன பண்ணாரா? உலகத்தில் தரித்திரரை எதுல ஐஸ்வர்யம் மாத்திருக்காரா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாத்திருக்கார். எத்தனை பேர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா மாறணும்? கை தூக்குவாங்க. நீங்க தூக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவார். விசுவாசத்துல வேதத்துல இன்னொரு வசனம் போட்டிருக்கு, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். வல்லவனானா நான் சொல்றேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கீங்க? உடம்பு என்ன மாதிரி இருப்பீங்க. இப்போ போக போக ஒரு 6 மாசம் போறீங்க, 1 வருஷம் ரொம்ப இன்டென்சிவா ஒர்க் அவுட் பண்றீங்க. எப்படி இருக்கும் பாடி எப்படி இருக்கும்? ஃபிட்டா இருக்கும். மசில்ஸ், ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ்லாம் வச்சு, ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு வல்லவர்களா இருப்பீங்களே. அதுதான் விசுவாசம் உங்களுக்கு சொல்லித்தரப்ப இருக்குது. இங்க விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர, அதுல வல்லவரா மாறிட்டே போனோம். அதனாலதான் 25 வருஷம் ஆச்சு
அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு வந்து ஈசாக்கு பிறகுறது. எத்தனை பேருக்கு தெரியும்? 75வது வயசுல ஈசாக்குக்கு ஆபிரஹாமுக்கு வந்து ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்றார். எத்தனை வயசுல பிறகுது சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்ல போனாரு. அதோடைய பலன் தான் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம், கேஸ் கிடைக்காம. நான் சொல்றது புரியுதா? ஏதாவது ஷார்ட்கட்டு மாம்சத்துல ஏதாவது கிரியை செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சே தீரும். இன்னைக்கு தெரியுது இல்ல பிரச்சனை. எந்த பிரச்சனை சொல்ல மாட்டோம். உங்களுக்கு எல்பிஜியை பத்தி சொன்னோடனே புரிஞ்சு போயிட்டு. ஆபிரகாம் தான் நம்ம திட்டணும் மேல போய், உங்களால தான் எனக்கு எல்பிஜி கிடைக்கல. ரியலி சொல்றேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, விசுவாசத்துல நம்ம ஐஸ்வர்யவான்களாம் மாறும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? யாக்கோபு தெளிவா கேட்கிற. நம்ம எதை சுதந்திரிக்க போறோம்? எப்படி இருந்தா ஐஸ்வர்யமானதா இருக்கும். விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களா இருக்கிறதுனா என்ன? நிறைய கேள்வி கேட்டு உங்களை உயிர் எடுப்பேன். விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களா இருக்கிறதுனா என்னது? குறைய கூடாது. அற்ப விசுவாசிகளே அப்படி சொன்னாரா இல்லையா? விசுவாசமே இல்லாதவர்களேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? தக்குண்டு வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். தம் தூண்டு கொஞ்சோண்டு தான் வச்சுக்கிறீங்க, இவ்வளவு தான் இருக்குது. டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து காலி. டப்பால விசுவாசம் இல்லை, முடிஞ்சு போச்சு. முறுமுறுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அழ ஆரம்பிச்சிருவீங்க, 4 பேருக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க, இல்ல காப்பாத்துங்கன்னுவீங்க. மூடெல்லாம் மூஞ்சி ஒரு மாதிரி லாங் ஃபேஸ் ஆயிடும், டயர்ட் ஆயிடுவீங்க. கரெக்டா இல்லையா? விசுவாசம் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? இப்ப அது நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். விசுவாசத்துல செம்ம ஐஸ்வர்யவான். சுத்தி என்ன நடந்தாலும் உங்களுக்கு வாயில என்ன வார்த்தை வரும்? விசுவாச வார்த்தையா வரும். கர்த்தர் இருக்காரு பிரதர், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நேத்தான் எனக்கு ஒரு அற்புதம் பண்ணார் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவர் அற்புதம் பண்ற ஆண்டவர் பிரதர், என்ன நினைக்கிறீங்க அவர் போய் இப்படி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதுதான் ஐஸ்வர்யம். கர்த்தர் பார்வையில அதான் ஐஸ்வர்யமா அவர் பார்க்கிறார். 2வது விஷயம் சொன்னா. 3வது விஷயம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. 18 நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அவர் என்ன சொன்னாரு? நன்மை செய்யவும். எத்தனை பேர் நன்மை செய்வீங்க? நான் யாரையும் தொந்தரவு செய்யாம இருக்கிறதே நன்மை பிரதர் சொல்றீங்க. கரெக்ட் தானே? நான் யாரையும் தொந்தரவு பண்ணாம இருப்பேன் பிரதர், அதுதான் நன்மை என் வாழ்க்கையில். அதை சொல்றீங்க நீங்க. நம்மளை தெரிந்து கொண்டதே நன்மை செய்யறது. வசனம் வேணுமா உங்களுக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ள நன்மை செய்யறதுக்காகவே கர்த்தர் சிருஷ்டித்தார். வீட்டுல சண்டை போடுறதுக்காக உங்களை சிருஷ்டிக்கல, ரோட்ல சண்டை போடுறதுக்காக சிருஷ்டிக்கல. இன்னைக்கு ஆண்டவரை போல நம்ம இருந்துட்டா நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல கூட அவசியமே இருக்கு. ரியலி சொல்றேன். வாழ்கிற வாழ்க்கையை அவ்வளவு க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. ஆபீஸ்ல சரி, நம்ம நெய்பர்ஸ் மத்தியில சரி, நம்ம வாழ்க்கையை க்ளோஸா பாக்குறாங்க. நீங்க கிறிஸ்டியனான்னு கூட கேட்டுறாங்க. நீங்க என்ன ரொம்ப பதட்டப்பட மாட்டீங்கன்றாங்க சில சமயம். இதுக்கெல்லாம் கோவப்பட்டு நானும் இருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. நீங்க அமைதியா இருக்கீங்களான்றாங்க. இதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுது. கரெக்டா இல்லையா? இதெல்லாம் நிறைய பேரை சிந்திக்க வைக்குது. இவர் ஏதோ பண்றாரு, இவருக்குள்ள ஏதோ நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை, ரட்சிப்பு நடக்குது. கர்த்தரை காண்பிக்க ஆசைப்படுறோம். அதனால கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, அவங்கள சாடுறது இல்லை, பழி போடுறது இல்லை, பொறாமப்படுறது இதெல்லாம் அவங்க பார்க்கறாங்க. நமக்கு ஏதோ ஒண்ணு நோக்கி போறோன்றது அவங்களுக்கு தெரியுது. நிஜமா சொல்றேன், அந்த லைஃப் நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா என்ன தேவையில்லை, உங்க வாயிலேருந்து சுவிசேஷம். அவங்களே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. பக்கத்துல ஏதோ என்ன பண்ணலாம் பிரதர்னு கேட்பாங்க. நிஜமா சொல்றேன், உங்களுக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்துல அவர் வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அவர் சொல்ற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா, நிறைய பேர் உங்கள்கிட்ட சுவிசேஷம் கேட்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்புறீங்களா இல்லையா? நடக்குது. நான் வாலண்டியரா போய் பண்ண வேண்டியதே இல்லை. நிறைய இடத்துல என்ன பாக்குறவங்க இவர்கிட்ட ஏதோ இருக்குது, சந்தோஷமா இருக்காரு. எப்படி நீங்க மட்டும் சந்தோஷம் என்ன கேட்டிருக்காங்க. நீங்க மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்கீங்க?
சுத்தி புயலே அட்டெல்லாம் நம்ம இதயத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். நம்ம கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. அது நான் ரியலி சந்தோஷம். என்னடா நம்ம சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பேன் நான். சில சமயம் பிரச்சனை நடுவில் கூட ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்டவர் உள்ள ஒரு ஹாப்பினஸ் கொடுப்பாரு. தெரியுமா? அது நான் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கேன்னு தெரியாது. நான் ரியலி அதை அனுபவிச்சிருக்கேன். அது ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம். அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது என்னென்ன சொல்லுங்க? நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால். இந்த 3 விஷயம் கிடைக்கும். பரிசுத்தாவினால் ஒரு சந்தோஷம் லாஸ்டா போட்டிருக்கிறது பாத்தீங்களா? அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த ரியலி அந்த ஹாப்பினஸ் எடுக்கவே முடியாது. நீங்க பணம் இல்லாம இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், கஷ்டம் உங்களை சுத்தி 360 டிகிரிக்கு ஆட்கள் கூட நிக்கலாம். ஆனா உள்ள ஒரு சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஜெயில் உள்ளேந்து சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருக்கிற எங்கேயோ பிக்னிக் ஸ்பாட்லயும் சுவிட்சர்லாண்ட்ல இருந்து சொல்லல. அந்த நாட்கள்ல ஜெயில எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப இருக்க மினிஸ்டர்ஸ்க்காம இருக்காது. இந்த பக்கம் ஒரு 4 பெருச்சாடி ஓடும், இங்க ஒரு 50 கரப்பாம்பூச்சி இருக்கும், ஃபுல்லா கொசு இருக்கும், லைட்டே இருக்காது. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. என்ன இருக்காது? லைட் இருக்காது. எப்போதும் இருள் தான். அதுதான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட். உங்களை நீங்களே பார்த்து கூட முடியாது. அவ்வளவு மோசமான இடத்துல இருந்து பவுல் என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருக்க. ஏன்னா அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கார்ல. இந்த ரட்சிப்பு சந்தோஷம் அனுபவிக்கணும். நீங்க ஏதோ கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் வேற. அதுல ஓடி போய் எடுத்துன்னு வந்து அதான் காணாம போயிடுமன்றாரு. அந்த முதல் பேரபிள சொல்றதே அதுதான். இன்னைக்கு நைட்டு அவர் சொல்ற, ரொம்ப நாள் கூட விட மாட்டார் ஆண்டவர். இன்னைக்கு நைட் எடுத்துருவேங்கிறார். இன்னைக்கு நைட்டும் சோல் உங்ககிட்ட இருக்காது, என்ன பண்ண போற? மதிகேடனேங்கிறார். நம்மளை பார்த்து திட்டார் ஆண்டவர் தெரியுமா? ஃபூல், யூ ஆர் ஃபூல்ங்கிறார். அப்போ இந்த விஷயம் ஆண்டவர் நம்மகிட்ட தெளிவா பேசுது. என்னன்னா, என் பார்வையில் ஐஸ்வர்யவான்களா இந்த சபையில யார் இருக்கிறா? என் பார்வையில் ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தை இன்னும் ஒரே தடவை வாசிங்கம்மா. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்கள். தாராளமா கொடுக்கணும். கர்த்தர் தாராளமா கொடுத்தாரு, கிள்ளி கொடுத்தாரா? அள்ளி கொடுத்தாரா? கிள்ளி கொடுத்தாரா? கர்த்தர் தாராளமாய் கொடுத்தாரு. தன் சொந்த குமாரன் என்றும். நம்ம வீட்டுல எப்ப வரைக்கும் நம்ம தானம் பண்ணுவோம்? கொஞ்சம் சொல்லுங்க. தனக்கு மிஞ்சினதுதான் தானமோ? எப்ப வரைக்கும் தானம் பண்ணுவோம் சொல்லுங்க? நமக்கு கொஞ்சம் இருக்கணும், அது வரைக்கும் வச்சுட்டு, ரொம்ப தாராளமான ஆளா நம்மள இருக்குல்ல, ரொம்ப தாராளமான ஆளா கூட என்ன பண்ணுவோம்? அடுத்த மாசத்துக்கு வாடகைக்கு கொஞ்சம் காசு வச்சுட்டு மீதியை கொடுப்போம். ஆனா இவர் என்ன பண்ணாரு? சொந்த குமாரன் என்றும் பாராமல். போதுமா உங்களுக்கு? அவருடைய ஐஸ்வர்யத்திலேயே ரொம்ப ஐஸ்வர்யம் எது? அவருடைய சொந்த குமாரன் தான். அதையே கொடுத்துட்டார். அவரையே கொடுத்துட்டார். நம்ம என்ன யாராவது சொந்த குமாரன் கொடுக்குமா? சொந்த காசையே கொடுக்க மாட்டோம் இல்ல. அப்போ தாராளமாய் கொடுக்கிறவர்கள் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய். நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. நன்மை செய்கிறதில் நீங்கள் சோர்ந்து போகும். நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க மோசமான நிலைமையில இருந்தா கூட நன்மை செய்யுங்க. ஏதாவது நன்மை. என்ன நன்மை? யாரையாவது ஒருத்தர் போன் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். ஒண்ணுமே வேணாம். எனக்கு ஆண்டவர் சில சமயம் கொரோனா பீரியட்ல இந்த ஐடியா தான் கொடுத்தாரு. எனக்கு ஒண்ணும் வெளியே போக முடியாது. அட்லீஸ்ட் போன் கையில இருக்கு. நீங்க தான் ஃபுல்லா சார்ஜ் போட்டு வச்சிருப்பீங்களா நோண்டிட்டு இருக்கிறதுக்கு. சார்ஜ் போட்டு என்ன பண்ணலாம்? போன் புக் எடுங்க, இப்படி போங்க. நான் நிஜமா சொல்றேன், நான் யாருக்கெல்லாம் கால் அடிச்சேனோ அவங்கெல்லாம் சோர்ந்து போய் அழுது அந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? யாருக்காவது ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க ஒரு வார்த்தை. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க, சொல்லலாம்ல. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி தேர்த்தலாம்ல. அதுக்கு முன்னாடி பிசாசு ஆயிரப்பட்ட காரியம் பண்ணி அவங்கள சோர்வடைய வச்சிருப்போம். நீங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? அவங்கள உயிர்ப்பிக்கும். ஏன்னா நீங்க பேசுறது வேத வார்த்தை இல்ல, தேவனோட வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை நீங்க வச்சுட்டு இருக்கீங்கல்ல. நம்மலாம் கேரியர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யூ ஆர் கேரிங் ஜீசஸ் கிரைஸ்ட் வித் யூ. கரெக்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? எல்லாம் தலையாட மாட்டீங்க. ஆண்டவரை சுமந்து போறாங்க நம்ம. நீங்களும் நானும் யாருன்னா
ஆண்டவரை சுமந்து போற ஒரு கருவி மாதிரி வச்சுங்களேன், கழுதைன்னு வச்சுங்க. நான் போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சபையில மெசேஜ் கொடுத்தேன். ஜீசஸ் டாங்கி டைட்டில், கர்த்தரின் கழுதை. அது யாரு? கழுதைக்கு வேற எதுவும் மகிமை கிடையாது, கர்த்தரை சுமந்து போறதே அதுக்கு மகிமை. நீங்க சுமந்து போனீங்கன்னா அது கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு சுமந்து போக மாட்டோம். எப்ப பார்த்தாலும் என்னதான் காமிக்கிறேன், இல்ல உங்களை தான் நீங்க காமிக்கிறீங்க. கர்த்தரை காமிங்கன்ற பாட்டு பாடணும். கிறிஸ்துவில் எனக்குள் ஜீவிக்கிறார் பாடணுமா இல்லையா? கிரைஸ்ட் இன் மீ, இனி நான் அல்ல. அப்போ நற்கிரியை செய்யணும்ல. நம்ம எவ்வளோ நற்கிரியை செய்யலாம், நம்ம எவ்வளோ விஷயம் செய்யலாம். உங்களால முடிஞ்சதை செய்யலாம். நீங்க செஞ்சு பாருங்க, எத்தனை நன்மை உங்களுக்கு வருது பாருங்க. எவ்வளோ நன்மை. ரோட்ல போனா ஏகப்பட்டது பண்ணலாம். திடீர்னு வந்து பசிக்குதுன்னு கேட்பாங்க, இல்லை தாராளமாக வாங்கி கொடுங்க. நான் பிச்சைக்காரருக்கு நல்லா ஸ்வீட்டே வாங்கி கொடுத்துருக்கேன். சந்தோஷமா இருக்கு அவங்க. வெறும் சாப்பாடு இல்லை, ஸ்வீட் வாங்கி கொடுங்க, எது வேணாலும் வாங்கி கொடுங்க. அவன் சாப்பிட்ருக்கவே மாட்டான் அந்த மாதிரி ஸ்வீட்லாம். காஸ்ட்லியான ஸ்வீட் நம்ம சாப்பிட்றோங்க, அவனுக்கு வாங்கி கொடுங்க. எத்தனை பேர் இல்லாமல் இருக்காங்க, துணிமணி இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஈவன் இப்போ நல்ல தருணம் விபிஎஸ்லாம் வருது இல்லை, எவ்வளோ பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்காரு, தந்துடுறாங்க. நற்கிரியை செய்யும்படி வச்சிருக்காருல்ல, அது பெரிய விஷயம் தான். கரெக்டா இல்லையா? உங்களையும் என்ன எப்படி வச்சிருக்காரு? நமக்கு யாராவது உதவி செய்யும்படி வச்சிருக்காரா? நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யற நிலையில வச்சிருக்காருல்ல, அது போதுமா போறாதா? உயிரோட இருக்கோம், நடக்கிறோம், பேசுறோம், வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க ஒரு கால் எடுத்து வைங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போயிடுவார். உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கிறதுக்கு போங்க. ஆனா இருக்கிறத கர்த்தர் நிறைவு பண்ணுவார். அதனாலதான் அந்த சாரிபாத் விதவை கிட்ட யார் அனுப்பிச்சாரு? எலியா அனுப்பிச்சாரு. அவங்க கிட்ட போனா ஏதாவது இருந்தது? ஆகாரம் இருந்ததா? இருந்ததா இல்லையா? என்ன சொன்னார் ஆண்டவர்? எனக்கு முதல்ல சொல்லுங்க, அப்பத்தை கொடு. அப்புறம் என்ன ஆச்சு அந்த வீட்டுல? உங்களுக்கு குறையாததா இருக்கணுமா? நீங்க தாராளமா கொடுக்கிறவங்களா இருக்கும். நீங்க விதைக்கிற மாதிரி அது. எப்படி? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அதை விதைக்கிற மாதிரி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க வரும் சந்ததிக்கு நீங்க விதைக்கிறீங்க. அப்படியே அதுக்கு வளமா பெருகும். உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அது உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. உங்களுக்கு குறைவே வராது. இயேசுவின் நாமத்துல கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். போதுமா? அது என் தேவன் எனக்கு மெய்ப்பரா இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன்? தாழ்ச்சி அடைய மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. நீங்க சொல்ற நேரத்திலேயே நீங்க வந்து நிறைவாயிடுவீங்க. 4வது விஷயம், ஞானத்திலும் அப்புறம் என்ன சொல்றது, அவரை தெரிந்து கொள்வது. ஞானத்துல மெயினா ஞானத்துல கர்த்தர் ஐஸ்வர்யமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-15 வாசிங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. 15 வாசிச்சீங்களா? முத்துக்களை பார்க்கிலும் அதை விளையாட பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகழ் அல்ல. எது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றாரு ஆண்டவர் பார்வையில? ஞானமும் புத்தியும். அதனாலதான் சாலமன் கரெக்டா கேட்டார். என்ன கேட்டாரு? நீங்க ஞானத்தை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? நம்ம ஞான சூன்யம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஞான சூன்யம் முதல்ல ஒத்துக்கணும். கர்த்தர் அளவுக்கு ஞானம் உண்டா நமக்கு? ஏதோ கொஞ்சம் ஞானம் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, தேவ ஞானம் எனக்கு வேணும். என்னது? இந்த உலக ஞானம் இல்ல. என்ன வேணும்? தேவ ஞானம் வேணும். ஞானம்னா என்ன, புத்தினா என்ன? நிறைய கொஸ்டின்ஸ் குவிஸ் ஓடிட்டே இருக்கும். ஞானம்னா என்ன, புத்தினா என்ன? நாலேஜ் அப்படின்னா என்னது? அறிவு. சிம்பிளா பிடிங்க. இன்ஃபர்மேஷன், அறிவு, ஞானம், நாலேஜ், சரி, புத்தி எல்லாம் இன்ஃபர்மேஷன். ஞானம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது 2 கனி. ஒன்னு நன்மை தீமை தெரியறதுக்கு கனி, இன்னொன்னு ஜீவ. இந்த 2 கனியில எதை அவன் புசிச்சான்? அவன் தான் நன்மை தீமை அறிய கனியை புசிட்டான்ல. கரெக்டு தானே? அவனை தூக்கி அவனுக்கு ஏதேனும் விட்டு வெளியே தோத்துறாரு. ஞானம்னா என்னன்னா, எதை செய்யறோம், நன்மை தீமைன்னு தெரிஞ்சுங்க. அதுல எதை எந்த நேரத்தில் தெரிஞ்செடுக்கணும்னு தெரியாது.
அது எப்படி செய்யணும்னு தெரியாது. கர்த்தருடைய ஞானம் இருந்ததுன்னா கரெக்டா தேர்ந்தெடுப்பீங்க. தேவ ஞானம் வெளிப்படணும். அது ஒரு திருமணம்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு கேட்குறீங்க, போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறீங்களே, ஒரு சித்தத்தை சொல்லுங்க ஆண்டவரே சொல்றோம்ல. அப்போ உங்களுக்கு தேவ ஞானம் வெளிப்பட்டதுன்னா நீங்க நீங்க அவருக்கு சித்தமானதை செய்வீங்க. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு சித்தமானதை நீங்க செய்வீங்க. அப்போ அதெல்லாம், அதாவது பொண்ணு வெள்ளி இதெல்லாம் அதை விட எது விலையேற பெற்றதான்? ஞானமும் புத்தியும். புத்தியோ கர்த்தரிடத்துல வரும் போட்டிருக்கு, அறிவோ கர்த்தரிடத்துல வரும் போட்டிருக்கு. அப்போ இந்த காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதனாலதான் ஞானத்தை கேட்டா சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு? கூட என்ன கொடுத்தாரு? அப்போ கொசுறு மேட்டர் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். கொசுறு ஃப்ரீயா கிடைக்கிறது போய் நம்ம தேடுறோம். ஃப்ரீயா எது கிடைக்கும்? ஐஸ்வர்யம் கிடைக்கும். எது கேட்கணும்? ஞானத்துக்கு. ஞானம் கிடைச்சிச்சுன்னா ஆண்டவர் இதெல்லாம் சும்மா எந்த வச்சுக்கோன்னு கொடுப்பாரு. நீங்க ரிவர்ஸ்ல போனீங்கன்னா கிடைக்காது. இதை கேட்டீங்கன்னா அது கிடைக்காது, அது கேட்டா நான் இது கிடைக்கும். அப்போ எது விலையேறப்பட்டது கர்த்தருடைய பார்வையில அப்படின்னா ஞானம், புத்தி. அடுத்த விஷயம், 5வது விஷயம், கிருபை. உங்களுக்கே தெரியும், கிருபையும் இரக்கமும். எபேசியர் புஸ்தகம் 1:7, 2:4 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சரி, இதை படிச்சு முடிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து எதை சம்பாதிக்கணும்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் அவர் கிருபையில ஐஸ்வர்யவானா இருக்கிறார். கரெக்டா இல்லையா? அப்போ நான் கிருபை அதிகமா பெற்றா கர்த்தர் என்ன எப்படி பார்ப்பாருன்னா ஐஸ்வர்யவானா பார்ப்பார். கரெக்டா இல்லையா? எனக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க நல்லா. நிறைய பேர் முகம் வந்து கேள்விக்குறி மாதிரி இருக்குது. இந்த உலகத்துல எதையாவது வாங்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? சரி, திருக்குறள் ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சிடும். பொருள் இல்லா இருக்கு, அருள் இல்லா இருக்கு. கிருபை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? உங்களால பாவத்தை ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயித்தாதான் நீங்க என்ன ஆக முடியும்? தேவனோடு ஐக்கியமா மாற முடியும். உங்க பாவத்தை ஜெயிக்க முடியல அப்படின்னா என்ன கிடைக்கல உங்களுக்கு? கிருபை இல்லைன்னு அர்த்தம். கிருபை இல்லைன்னு என்ன ப்ராப்ளம் உங்கள்கிட்ட? தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க தாழ்மையா இருக்கு. தாழ்மை தான் நீங்க செய்யற வேலை மாதிரி, ஜாப் மாதிரி, ஒர்க் மாதிரி. உங்களுக்கு தாழ்த்துறீங்க, அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுக்கு கிருபை கொடுக்குறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி கொடுக்குறார். இன்னைக்கு யார்கிட்ட அதிகமான கிருபை இருக்கோ அவன் தான் கர்த்தருடைய பார்வையில ஐஸ்வர்யம். எபேசியர் 2:4 வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ கிருபைன்னு ஒண்ணு சொல்லிருக்காரு, இரக்கம்னு சொல்லிருக்காரு. கிருபைக்கும் இரக்கத்துக்கும் யாருக்காவது மீனிங் தெரியுமா? டிஃபரன்ஸ். இரக்கம்னா கிருபைனா Grace is unmerited favor. Mercy is showing compassion. யாராவது இறக்கப்படுறோம்ல, ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு, அது பிச்சை மாதிரி. அது இன்னொருத்தருக்கு இறங்கி போறது, அதாவது இன்னொருவனுக்கு கொடுக்குது. கிருபை. இரக்கங்கிறது வந்து எப்படி சொல்றேன் புரியும்? இரக்கங்கிறது உங்களுடைய பாஸ்ட் டென்ஸுக்கு, அதாவது ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தின்படியே உங்களை மன்னித்தார், இரக்கத்தின்படியே உங்களை ரட்சித்தார். அப்போ நான் செஞ்ச துர்க்கிரியைகளை நிமித்தமா கர்த்தர் என் மேல இறக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? என்ன மன்னித்தார். கிருபை இப்ப என்ன பண்ணுது? இரக்கங்கிறது நான் ஏற்கனவே செய்த தவற மன்னிக்கிறது. கிருபைனா நான் பண்ண போற தவற செய்யாம இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிருபை என்ன பண்ணுது? உங்களை ரட்சிக்குது, உங்களை வந்து உங்களை பாவம் செய்யாதபடி காப்பாத்துது. இரக்கம் என்ன பண்ணுது? மன்னிக்குது. புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? இரக்கம் வந்து உங்களை மன்னிக்கும், கிருபை உங்களை காப்பாற்றும். நான் சொல்றது புரியுதா? சோ ஆண்டவர் வந்து ரெண்டு விஷயத்துல நான் ஐஸ்வர்யவான்களா நம்ம மாறணும். எனக்கு இறக்கம் இருந்தா என்ன பண்ணுவேன் நான்? சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. இன்னொருத்தன் பண்ண தப்பா உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? இறங்கிடுவேன். அவனுடைய தப்பை உட்காந்து கொஸ்டின் மார்க் போட்டு கால்குலேட் பண்ணி இவ்வளோ தப்பு பண்ணா எங்கள் வீட்டுக்கு இத்தனை பிரச்சனையா போச்சு, இவனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இறக்கமா இருந்தால் என்ன பண்ணுவேன்? அவனுக்காக மன்னிப்பேன், அவனுக்காக வேண்டுவேன், அவனை எப்படியாகிலும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுவேன்.
கரெக்டா இல்லையா? அப்போ கிருபைங்கிறது கர்த்தர் கொடுக்கிறது. நம்ம கிட்ட கர்த்தர்கிட்ட தான் வாங்க முடியும். எனக்கும் உங்கள்கிட்ட இருந்தும் பெற்றுக்க முடியும், தேவன்கிட்ட இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். 6வது விஷயம், திருப்தியான காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம அந்த வார்த்தையை. கர்த்தர் பார்வையில மிகுந்த ஆதாயம் என்ன தெரியுமா? போதும் என்கிற அதோட நிக்கல, தேவ பக்தி வேணும். தேவ பக்தி மட்டும் இருந்து இந்த போதுங்கிற மனசுலன்னா வேஸ்ட். போதுங்கிற மனசு என்ன பண்ணுது? உங்களை பொருளாசைக்காரனா மாற விடாது. தேவ பக்தி என்ன பண்ணுது? தேவ பக்தினா என்ன? தேவ பக்தினா அவரோடு கூட இருக்கிற அந்த உறவு. நான் சொல்றது புரியுது? அந்த பக்தி, பய பக்தின்னு சொல்றாங்க. எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், அவர் இல்லாம நான் போக மாட்டேன்னு சொல்றோம். அது பேரு பக்தி. அப்போ போதும் என்கிற மனதோடு கூடிய இருக்கிற பக்தி என்னவா? கர்த்தர் பார்வையில மிகுந்த ஆதாயம். நீ ஏகப்பட்டது சம்பாதிச்ச மாதிரி அர்த்தம். பொருளாசை என்ன பண்ணணும்னா உங்களை வந்து தேவ பக்திக்குள்ள வழி நடத்தாது, உங்களை தடுக்கும். போதும் என்கிற மனசு நான் ஆட் பண்ணும்போது தான் என்ன ஆகுது? தேவ பக்திக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்குது, அதுக்கு முழு பலம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, போதும் என்கிற மனது, அந்த மைண்ட் வேணும், அதோடு கூடிய தேவ பக்தி இருந்ததுன்னா கர்த்தர் பார்வையில் அது என்னது? மிகுந்தாத. இந்த ஃபூலிஷ்னஸ் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 5 ஃபூலிஷ்னஸ் பார்த்தேன் இந்த பேரபிள். அந்த பேரபிள்ல ஒரு ஐஸ்வர்யனோட நிலம் வந்து அப்படியே விளைஞ்சுது. அந்த விளைஞ்சது வந்து அவனுக்காக விளையணும் பாருங்களேன், ஏழைக்கு விளையல, திருப்பியும் அவனுக்கு பணக்காரனுக்கே விளையுது. அவனுக்கு வந்து அந்த வருஷம் மட்டும் என்ன வச்சான்? ஏற்கனவே ஒரு 100 மூட்டைன்னா இப்ப என்னது 500 மூட்டை. அவனுடைய குடோன் என்ன பண்ணுவான்? சின்னது, அவருக்கு பெரிய குடோன் வைக்கணும். ஏன்னா சேர்க்க போறாரு, சேர்த்து என்ன பண்றாரு? அடுத்தது ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த அந்த விளைஞ்சதுக்கான காரணம் யாரு? இவன் என்ன நினைச்சான்? நம்ம பண்ணோம், நம்ம கட்சி நினைச்சான். ஃபர்ஸ்ட் ஃபூலிஷ்னஸ்னது, அவர் மழையை கொடுத்தார், வெதர் கொடுத்தார், வெயில் கொடுத்தார், எல்லா சூழ்நிலையும் அவர் ஒழுங்கா உண்டு பண்ணார். அதனால தானே கிடைச்சது அவனுக்கு. அவரை மறந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஃபூலிஷ்னஸ். 2வது ஃபூலிஷ்னஸ் என்னன்னா, தனக்காகவே சேர்த்து வச்சா. அதில் போட்டிருக்கோம், தனக்காகவே, எனக்கு மட்டும்தான் எல்லாம், யாருக்கும் தரமாட்டேன். அது மாதிரி ஒரு ஃபூலிஷ்னஸ் உலகத்துல எதுவுமே கிடையாது. செகண்ட் ஃபூலிஷ்னஸ். தேர்டு, அவன் என்ன சொன்னா, ஆத்மாவுக்கு உணவுப் பொருளை சேர்த்து வச்சா. யாராவது ஆத்மாவுக்கு உணவுப் பொருளை சேர்க்க முடியுமா? ஏதோ சரீரத்துக்குன்னா ஓகே, சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்றீங்க? ஆத்மாக்கா? ஆத்மாவுக்கு வெறும் ஃபுட்டு கொடுத்தா போதுமா உங்களுக்கு? ஆத்மாவுக்கு ஆண்டவர் ரட்சிப்பையே கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஆத்மா ரட்சிப்பு பேர் என்ன பண்றேன்னா, உன்னுடைய ஃபுட்டு சாப்பிட்டு நீ சந்தோஷமா வாழ்க்க போறான்னு பைத்தியக்காரத்தனமா பேசலாம். 3வது ஃபூலிஷ்னஸ். 4வது ஃபூலிஷ்னஸ், இந்த ஜீவனே நிலையற்றதுன்னு அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நைட் என்ன சொன்னாரு? இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு நீ என்னோட பிளான் என்னன்னா, உங்களோட 100 years இருக்கலான்னு ஆசைப்படுறேன். அவனுக்கு தெரியல நம்மளுடைய ஜீவன் யாரோட கையிலயோ இருக்குதுன்ட்டு. இவன் பொருள் ஒண்ணா இவன் கையில இருக்கலாம், இவன் ஜீவன் யார்கிட்ட இருக்கு? எப்படி? நம்ம பொருள் நம்ம கையில இருக்கு, ஆனா ஜீவன் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில இருக்கு. நீங்க பொருளை பிடிச்சுட்டே இருப்பீங்க, ஜீவன் மட்டும் எடுத்துன்னு போயிடுவாரு. அப்படியே அந்த பணம் மட்டும் பொருளை பிடிச்சிட்டு இருக்கும். புரியுது நான் சொல்றது? அப்போ அந்த முட்டாள்தானம், அவன் உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும், என்ன போயிடும்? ஜீவன் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். 5வது விஷயம், இப்ப சொன்ன விஷயம்தான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனா இல்ல அவரு தனக்கு. அவன் அழகா சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 12வது அதிகாரத்துல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அவனை பார்த்தா மதிகேடனேங்கிறார். இன்னைக்கு நம்மள மதிகேடனேன்னு சொல்லக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? தேவரிடத்துல ஐஸ்வர்யம். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட ஐஸ்வர்யவானா இருக்கணும். இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் போட்டிருக்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லியும் நீ தரித்திரனா இருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் பார்வையில இன்னைக்கு நம்ம தரித்திரனா
இல்ல பணக்காரனா அப்படின்னு ஆண்டவர் நீங்க நமக்கு பேசியிருக்கிறேன். கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒரு சில காரியங்களை நாங்க தரித்திரத்துல தான் இருக்கிறோம், இனிமே என்ன பண்ண மாட்டோம், இருக்க போறதில்லை. ஒரு பிச்சைக்காரன், லாஸ்டா ஒன்று சொல்லி முடிச்சு நான் ப்ரே பண்றேன். ஒரு பிச்சைக்காரன் நிலைமை வந்து என்னாச்சு, நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிட்டு. பிகாஸ் அவனை கேர் எடுக்க யாருமே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அவனை கேர் எடுக்க யாருமே இல்லை, நாய் தான் வந்து கேர் எடுக்குது. அந்த சீடெல்லாம் நக்கி கிளீன் பண்றது நாயை விட்டுருக்காரு கர்த்தர். அந்த நாய் செய்யற வேலையை கூட யார் செய்யல? பக்கத்துல ரோல்ஸ் ராய்ஸ்ல போறவரு செய்யல. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் எங்க போனா, இந்த லாசருங்கிற பிச்சைக்காரன் எங்க போனான்றது உங்களுக்கே தெரியும். கர்த்தர் பார்வையில் யார்? ஐஸ்வர்யவான். இன்னைக்கு பயங்கரமான கொஸ்டின் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டு, நான் யாருக்கு முன்னாடி, நான் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி ஐஸ்வர்யனா இருக்கிறது மேட்டர் கிடையாது. என்ன ஆண்டவர் பார்க்கும்போது விலையேற பெற்றவன் பாக்குறாரா? அவர் சொல்றது புரியுதா? என்ன பாக்குறாரா? அதை நான் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம். கிருபையும் இறக்கம் இருந்த நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே உணர்வடைய செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பார்வையில யார் ஐஸ்வர்யவான்கள் என்று எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் நிறைய விஷயங்களில் தவறுகிறோம், நிறைய விஷயங்களை நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோம். எங்களுக்கு எது முக்கியமானது, எது முக்கியமற்றது என்ற எண்ணமே இல்லை. எது எங்களை விட்டு எடுபட போகிறது, எது நித்தியமாக எங்களோடு கூட வரப்போகிறது என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லாத இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனம் திரும்பி ஆண்டவரே, இனி நாங்கள் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க போறதில்லை, நித்தியமான உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு தாராளமாய் கொடுப்பது, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வது, தெய்வ பக்தியோடு இருப்பது, இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வரப்போகிறோம். உம்முடைய சமூகமே பேரானந்தம் என்று தாவீது சொல்லுகிறாங்க. அந்த பேரானந்தத்துக்குள்ள நாங்கள் வரப்போறோம். சும்மா அந்த ஒரு தற்காலிக ஒரு சந்தோஷம் அது எங்களுக்கு முக்கியம் அல்ல ஆண்டவரே. நித்தியமாய் உம்மோடு கூட இருக்கிற வாழ்க்கை, தினந்தோறும் உங்களுடைய பாதத்தில் அமர்கிற ஒரு வாழ்க்கை, இதற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தவறுதல்களை, எங்களுடைய தப்பிதங்களை நீர் மன்னிக்கும்படியாய் தயவாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தம் இந்த சபையை இப்பொழுதே சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கருத்தில் எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.